Hi friends, welcome to Time and Space Mastery. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து rotate matrix by 90 degrees. Friends, வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி please do like the video and share your thoughts through the comments. It will be more motivating for me to do more videos. நம்ம இப்போ டேரக்டாக ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, just நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. நமக்கு n cross n மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் அந்த மேட்ரிக்ஸை நம்ம 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணணும். அதாவது கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும். ஸோ நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ரிசல்ட் இந்த 1 2 3 4 5 6 7 8 9 கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன வரணும் அப்படின்னா 7 4 1 8 5 2 9 6 3. இது எப்படி ஆக்சுவலாக அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இந்த இந்த சைடில் கலராக இருக்குது அப்படின்னா இது அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி 90 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணணும். அந்த பாக்ஸை நம்ம அப்படியே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். லைக் இந்த மாதிரி இருக்க பாக்ஸை நம்ம அப்படியே டோட்டலாக இப்படி ஸ்ட்ரைட்டாக போடணும். அதுதான் இந்த மாதிரி 90 டிகிரி. ஸோ இப்போது 147 நம்ம அப்படியே இங்கே இருக்கிறது இங்கே வந்திருக்கும். 147 தான் இங்கே 741 இங்கே இருக்கிறது நமக்கு ஜஸ்ட் இங்கே வந்துருச்சு. 741 அண்ட் 741. நெக்ஸ்ட் 852 852 963 963. யா ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம ரைட் ரொட்டேட் பண்ணணும் 90 டிகிரி கிளாக் வைஸ். யா ஓகே. ஸோ இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எப்பயும் போல் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்லேயே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 நம்ம ஜஸ்ட் ஒரு கேப் விட்டு நம்ம எழுதிக்கலாம். 1 2 3 அண்ட் இங்கே 4 5 6 7 8 9. யா ஓகே, நமக்கு இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட நம்ம இண்டெக்ஸஸ் எழுதிக்கலாம். அதாவது 0 0 0 1 0 2 1 0 1 1 1 2 2 0 2 1 2 2. இதுதான் அதோட இண்டெக்ஸஸ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த மேட்ரிக்ஸை இதுல இருந்து இதுக்கு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நமக்கு ஜஸ்ட் வேற ஒரு இருக்கிறேன். ஓகே, இப்போ இங்க 0 0வா இருக்க இந்த 1 வந்து நமக்கு மேட்ரிக்ஸ்ல எங்க போயிருக்கு அப்படின்னா 0 2க்கு போயிருக்கு. அப்போ இந்த 0 0 வந்து நமக்கு 0 2க்கு போயிருக்கு. சாரி, இந்த 0 0 எங்க போயிருக்கு? நமக்கு 0 0 வந்து 0 2க்கு போயிருக்கு. ஓகே, இதை வச்சு நம்ம என்ன அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்க 0 0 அதாவது 0 த்ரூ 0 காலம்ல இருக்கிறது வந்து நமக்கு 0 த்ரூ செகண்ட் காலம்க்கு போயிருக்கு. ஓகேயா, அதுதான் 0 0ல இருந்து 0 2க்கு போயிருக்கு. அப்ப என்ன அப்படின்னா இங்க 0 இங்க 0 த்ரூ இங்க 0 காலம் இங்க நமக்கு 0 த்ரூவா போயிருக்கு. ஸோ இங்க இருக்க செகண்ட் இண்டெக்ஸ் இங்க நமக்கு ஃபர்ஸ்டா போயிருக்கு. அதே தான் இங்க. ஸோ இதுவும் இங்க இருக்க செகண்டும் இங்க இருக்க ஃபர்ஸ்டும் நமக்கு சிமிலரா இருக்கும். ஓகேயா, ஸோ இந்த இந்த காலம் வந்து நமக்கு இங்க ரோவா போயிருக்கும். நெக்ஸ்ட் இங்க இருக்க இந்த ரோ வந்து நமக்கு n மைனஸ் அந்த ஐ. அப்போ n மைனஸ் 1 மைனஸ் இந்த n மைனஸ் 1 அப்படிங்கிறது நமக்கு ஜஸ்ட் மேட்ரிக்ஸ்ல கடைசியா எடுக்கிறதுக்காக நம்ம n தான் லாஸ்ட். பட் இங்க இண்டெக்ஸ் நம்ம ஜீரோ பண்றதால n மைனஸ் 1 மைனஸ் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேயா, ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகணும் அப்படின்னா 2 நம்பர் வரணும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னா இங்க இருக்க செகண்ட், அதாவது 0, அதை ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன போடணும்னா n மைனஸ் 1 மைனஸ் இங்க இருக்க நம்பர். ஓகேயா, அது போட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இங்க என்ன கிடைக்கும் 0 அண்ட் n மைனஸ் 1 மைனஸ் 0 என்னது 3, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் 1 2 3. n மைனஸ் 1 மைனஸ் 0 என்ன கிடைக்கும் 0 ஆஃப் 2 மைனஸ் 0 0 2 கிடைச்சிருச்சா. 0 0லேருந்து 0 2க்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம இதுக்கு ட்ரை பண்ண என்ன கிடைக்கும், இப்போ 0 1 இது எங்க போயிருக்கு நமக்கு. அப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு கிடைச்சிரும் 0 அண்ட் 1. அப்போ நமக்கு இங்க பின்னாடி இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்துடும். நெக்ஸ்ட் இங்க முன்னாடி இருக்க 0 வந்து n மைனஸ் 1 மைனஸ் அந்த எலமெண்ட். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 1
n minus 1 3 minus 1 minus 0 அப்போ 1 and 2. இப்போ இந்த 0 1 வந்து நமக்கு எங்க போயிருக்கும் 1 2க்கு போயிருக்கும். அதாவது பாருங்க பாருங்க 1 2 இந்த இண்டெக்ஸ் அந்த இண்டெக்ஸ்க்கு 2 போயிடுச்சு. யா சேம் அதேதான். நெக்ஸ்ட் இதே ஃபார்முலாவை நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இதுவும் முடிஞ்சது, இதுவும் முடிஞ்சது. இப்போ 0 2 ரெண்டாவதா இருக்கிறது நமக்கு ஃபர்ஸ்டா வந்துடணும். அதாவது அந்த காலம் வந்து நமக்கு ரோவா வந்துடணும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த ஜீரோவை நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்றோம். சேம் தான். நெக்ஸ்ட் 2 ஆஃப் n மைனஸ் n 3 மைனஸ் 1 மைனஸ் 0 2 ஆஃப் 2. இந்த 3 வந்து 2க்கு போயிருக்கும். செகண்ட் ரோ செகண்ட் காலம் போயிடுச்சு. யா கரெக்ட். ஸோ அதே மாதிரி தான் மீதி எல்லாத்துக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஃபார்ம் கிடச்சிரும். ஜஸ்ட் இந்த ரெண்டு மட்டும் இப்போ கால்குலேட் பண்ணலாம். நீங்கள் இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகே சேம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இங்கே இருக்க இங்கே இருக்க செகண்ட் 1 வந்து நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட்டாக போயிடும். அண்ட் இங்கே இருக்க ரோ வந்து நமக்கு n மைனஸ் 1 மைனஸ் 2 அது இங்கே வந்துடும். அப்போ நமக்கு என்ன வரும், 3 மைனஸ் 1 மைனஸ் 2 3 minus 1 2 2 minus 2 0. Yeah, correct தான். 3 minus 1 2 2 minus 2 so 1 0. இங்க இருக்க 8 வந்து 2 செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க 8 வந்து நமக்கு எங்க போயிருக்கும் 1 0க்கு போயிருக்கும். ஃபர்ஸ்ட் ரோ 0th காலம். அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் 0th காலம் இதுதான். அப்போ 8 நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நமக்கு இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் இந்த 2 2 எடுத்துக்கலாம். 2 2 இதுவும் நமக்கு முடிஞ்சுது. நெக்ஸ்ட் இந்த 2 2 எடுக்கும்போது நமக்கு என்ன வரும், செகண்ட் இருக்க வந்து நமக்கு ஃபர்ஸ்ட்டாக போகும். நெக்ஸ்ட் இங்கே 2 வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்க 2 வந்து நமக்கு n மைனஸ் 1 மைனஸ் 2 போகும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இப்போ நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 n மைனஸ் 3 மைனஸ் 1 மைனஸ் 2 2 ஆஃப் அதே 2 மைனஸ் 2 அண்ட் 2 0 செகண்ட் ரோ 0th காலமுக்கு போயிருக்கும். இந்த இந்த 9 அப்படிங்கிறது. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ரோ 0th காலம். யா கரெக்ட். ஸோ நமக்கு என்ன கைஸ், ஃபர்ஸ்ட் இங்க ஐ ஜேவா இருக்கிறத நம்ம என்ன பண்ணா இந்த மேட்ரிக்ஸ் கன்வெர்ட் பண்ணலாம், ஜேவா இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் இங்க ஐயா போட்டுக்கிறோம். அதுதான் இங்க ஜேவா இருக்கிறது இங்க ஐயா போட்டுக்கிறோம். அண்ட் செகண்ட் இருக்க ஃபர்ஸ்டா இருக்க ஐயை நம்ம என்ன பண்றோம், n மைனஸ் 1 மைனஸ் இங்க சாரி செகண்டா இருக்க ஜேவை தான் நம்ம ஃபர்ஸ்ட் போடுவோம். அதுதான் இங்க போட்டோம். செகண்டா இருக்க நம்பர் எல்லாத்தையும் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் போட்டுவோம். அதாவது ஜேவை இங்க போட்டோம். ஐ என்ன பண்றோம், n மைனஸ் 1 மைனஸ் ஐ. அவ்வளவுதான். இதுதான் ஜஸ்ட் ஃபார்முலா. இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே இந்த ஃபார்முலாவில் நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது கிடைச்சிரும். யா இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் guys. யா இதோட சூடோ கோட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் மேட்ரிக்ஸோட சைஸ் என்ன எடுத்துக்கோங்க அண்ட் வெக்டர் டெம்ப் அந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் சைஸ்க்கு நம்ம டெம்ப் அப்படின்ற இன்னொரு மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணுறோம். அண்ட் அதோட சைஸும் இதோட அதே சைஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதே மாதிரி ஃபார் லூப் போட்டு இவங்க இந்த நம்ம போட்ட ஃபார்முலாஸ் தான் டெம்ப் ஆஃப் இந்த நியூ அரே ஆஃப் ஜே. இந்த இங்கே பார்த்தோம்ல ஜே n மைனஸ் 1 மைனஸ் ஐ. டெம்ப் ஆஃப் ஜே n மைனஸ் 1 மைனஸ் ஐயில் நம்ம எல்லா கரண்ட் எலமெண்ட்டையும் போட்டுட்டு வரோம். ஸோ நம்ம ட்ராவல்ஸ் பண்ணும்போது என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் 1 வந்திருக்கும், அதை இங்கே போடுவோம். நெக்ஸ்ட் 2 3 அதை இங்கே போட்டிருப்போம். நெக்ஸ்ட் 4 5 6 ட்ராவல்ஸ் பண்ணும்போது இங்கே நம்ம போட்டிருப்போம். நெக்ஸ்ட் 7 8 9 ட்ராவல்ஸ் பண்ணும்போது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே நம்ம போட்டிருப்போம். ஜஸ்ட் நமக்கு இந்த ஃபார் லூப் போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த டெம்ப்ல கரெக்டாக அந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், அதே ஃபார் லூப் யூஸ் பண்ணி இங்கே இருக்க எல்லா வேல்யூஸையும் இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கே நம்ம காப்பி பண்ணுறோம். பிகாஸ் அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்லேயே நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு டெம்ப் வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த ஃபார்மேட் கரெக்டாக போட்டு அங்கே இருக்க வேல்யூஸை அகெயின் ஃபைனல் ரிசல்ட்டை நம்ம மேட்ரிக்ஸில் ஸ்டோர் பண்ணிடுறோம். யா ஓகே. ஸோ இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப், அதாவது அது என்ன பண்ணுது, ஆர்டர் ஆஃப் என் கிராஸ் என் எல்லா எலமெண்ட்டையும் ட்ராவல்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் அகெயின் என்ன பண்ணுது, ஃபைனல் ரிசல்ட்டை அகெயின் நமக்கு ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ ப்ளஸ் இன்னொரு ஆர்டர் ஆஃப் என் கிராஸ் என். அப்போது நமக்கு டோட்டலாக ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர், அது நமக்கு ஜஸ்ட் ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். ஓகே, இங்கே ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் ப்ளஸ் இது ஒரு ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் நமக்கு ஆர்டர் ஆஃப் 2n ஸ்கொயர் வந்துடும்.
பட் நமக்கு சிமிலர் டோட்டலாக நம்ம ஆக்சுவலாக ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து அதுவும் நமக்கு என் ஸ்கொயர், பிகாஸ் நம்ம என் ஸ்கொயர் ஸ்பேஸ்க்கு ஒரு ஸ்பேஸ் எங்கே நம்ம டெம்ப் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். அதனால ஸ்பேஸும் ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஆப்டிமல் அப்ரோச் பார்க்கலாம். யா பிகாஸ் இப்போ ஆப்டிமல் அப்ரோச்னா நம்ம நம்ம ஜஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் என்ன பண்ணுவோம், ஒரு டெம்ப் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் சைஸ்க்கு இன்னொரு ஹோல் மேட்ரிக்ஸே நம்ம கிரியேட் பண்ணுவோம். பட் அந்த அந்த ஹோல் மேட்ரிக்ஸை நம்ம கிரியேட் பண்ணணுமா, கிரியேட் பண்ணாமல் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத ட்ரை பண்ணலாம். ஓகே, நம்ம இன் பிளேஸ்லயே இந்த மேட்ரிக்ஸ்லயே நம்மளால சால்வ் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம டிரான்ஸ்போஸ் அப்படின்னு மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்கு. டிரான்ஸ்போஸ்னா என்ன அப்படின்னா, இருக்க ரோவை அப்படியே காலம்ஸா மாத்தணும். இருக்க காலம்ஸை அப்படியே ரோவா மாத்தணும். இப்போ இந்த 147 இருக்கா, இப்போ ஜஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி நமக்கு ஃபைனல் ரிசல்ட் மட்டும் என்ன வரணும் அப்படின்றத எழுதிக்கலாம். ஸோ ஃபைனல் ரிசல்ட் நமக்கு என்ன வரணும், ஜஸ்ட் இங்க ஓகே, இதுதான் ஃபைனல் ரிசல்ட். இதை நம்ம ஜஸ்ட் சும்மா எழுதி வச்சுக்கலாம், நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, யா இப்போ என்ன பார்த்துக்கணும், நம்ம டிரான்ஸ்போஸ் பார்த்துக்குவோம். டிரான்ஸ்போஸ் அப்படின்னா நம்ம இருக்க ரோஸ் எல்லாமே காலமா மாத்தணும், காலம்ஸ் எல்லாம் ரோவா மாத்தணும். அது எப்படி அப்படின்னா, இப்போ இந்த காலமை இந்த இந்த காலமை நம்ம ஃபர்ஸ்ட் ரோவா மாத்திக்கிறோம். ஓகேவா, இந்த காலம் ரோவா மாத்தினா என்ன வரும், 147. ஓகேயா, நெக்ஸ்ட் இந்த காலமை நம்ம ரோவா மாத்துறோம். 258 நம்ம ரோவா மாத்தினா என்ன வரும், 258. இந்த மாதிரி ரோவா மாத்திக்கிறோம். நெக்ஸ்ட் 369 இதை நம்ம ரோவா மாத்துறோம். இந்த காலமை 369 இதை தான் நம்ம டிரான்ஸ்போஸ்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோ காலம் ஆயிருக்கும், காலம் ரோ ஆயிருக்கும். இப்போ இந்த ரோ பாருங்க, 1 2 3 பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த காலம் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் டிரான்ஸ்போஸ்னா காலம் ரோ ஆக்குறோம் அண்ட் ரோ காலம் ஆக்கும். தட்ஸ் இது மட்டும் தான் நமக்கு டிரான்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு, டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணதையும் நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சிமிலரான சேஞ்ச் தான் இருக்கும். பாருங்க, 147 ஃபைனல் ரிசல்ட் 741, 258 ஃபைனல் 852, 369 ஃபைனல் 963. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஜஸ்ட் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். இந்த டோட்டலா வந்திருக்க ரோஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ண என்ன வரும், 147 741 ரிவர்ஸ் பண்ணலாம். 258 852 ரிவர்ஸ் பண்ணலாம். 369 963 ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுவும் இதுவும் நமக்கு ஆக்சுவல் கரெக்டாக சேமாக சிமிலராக இருக்கும். பாருங்க, 741 741 852 852 963 963. ஸோ ஜஸ்ட் நம்ம கொடுத்துருக்க அரேவை மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு அந்த வந்த டிரான்ஸ்போஸை எல்லா ரோஸையும் ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் சால்வ்டு. ஓகே, இப்போ இந்த மேட்ரிக்ஸை எப்படி நம்ம இன் பிளேஸ்லேயே, அதாவது அதே மேட்ரிக்ஸில் எப்படி டிரான்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அது பார்த்தோம்னா நமக்கு வேலை முடிஞ்சுது. ஓகே, இப்போ அது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டிரான்ஸ்போஸ் ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை guys, ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிசஸ் மட்டும் எழுதிக்கலாம். 10 11 12 20 21 22. ஓகேயா, ஜஸ்ட் ஜஸ்ட் ஐயெல்லாம் எங்க, சாரி ஜேலாம் எங்க ஐயை விட பெருசா இருக்கோ அதை நம்ம ஸ்வாப் பண்ணா போதும். ஓகேயா, ஜே வந்து எங்க ஐயை விட பெருசா இருக்கோ அங்க நம்ம ஸ்வாப் பண்ணாலே போதும். அதுதான் இங்க மெயின் கான்செப்ட். ஓகேவா, ஸோ ஜே ஐயை விட கிரேட்டரா, இங்க பாருங்க, இங்க ஜே வந்து ஐயை விட கிரேட்டரா இல்ல ஈக்குவல் தான். ஓகே, இப்போ இங்க ஜே ஜே வந்து ஐயை விட கிரேட்டரா, ஆமா. 1 வந்து 0 கிரேட்டர். அப்ப என்ன பண்ணணும், 0 1ல இருக்கிறத 10க்கு ஸ்வாப் பண்ணிடணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. 0 1 10 இது ரெண்டு நம்பரையும் ஸ்வாப் பண்ணிடலாம். அந்த 4 இங்க வந்துடும், அந்த 2 இங்க வந்துடும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், ஜஸ்ட் இந்த ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க 0 இங்க வந்து ஜே இஸ் கிரேட்டர் தென் ஐயா, ஆமா, எஸ், ஜே இஸ் கிரேட்டர் தென் ஐ. அப்போ ஸோ என்ன பண்றோம், ஸ்வாப் 0 2 20 ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்றோம். 0 2 இங்க இருக்கு, 20 இங்க இருக்கு, இங்க. ஸோ இந்த 7 3 போயிடும், 3 7க்கு வந்துடும். இப்போ இந்த 3 இங்க 7. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இந்த இப்போ இந்த ரோ வரலாம். இப்போ 10 ஐ ஜே. இப்போ ஜே இஸ் கிரேட்டர் தென் ஐயா, இல்ல. ஐ ஜே, ஜே இஸ் கிரேட்டர் தென் ஐயா, இல்ல. ஐ ஜே, ஜே இஸ் கிரேட்டர் தென் ஐயா, எஸ்.
அப்போ நம்ம 1 2ல இருக்கிறத 2 1க்கு ஸ்வாப் பண்ணணும். இப்போ 1 2 இங்க இருக்கு. 2 1 இங்க இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா இந்த 6 இங்க வந்துரும். இந்த 8 இங்க போயிடும். இந்த 6 இங்க வந்துரும். இந்த 8 இங்க போயிடும். நெக்ஸ்ட் I J. இது J இஸ் கிரேட்டரா? இல்ல. I J. J இஸ் கிரேட்டரா? இல்ல. அகைன் I J. J இஸ் கிரேட்டரா? இல்ல. ஸோ அவ்வளோதான். நமக்கு எல்லாம் மொத்தமா இப்போ நமக்கு ட்ராவல்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இண்டெக்ஸஸ் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கலாம். பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் நடந்திருக்கும். 1 2 3 அப்படின்னு இந்த ரோல இருந்தது. நமக்கு 1 2 3 இந்த காலம்க்கு வந்துருச்சு. 3 4 5 அப்படின்னு நமக்கு இங்க இந்த ரோல இருந்தது. நமக்கு ஜஸ்ட் சாரி இங்க 3 4 5ல 4 5 6 இருந்தது. 4 5 6 அப்படின்ற ரோல இருந்தது வந்து 4 5 6 அப்படின்ற காலம்க்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இங்க 7 8 9 அப்படின்ற இங்க இருந்த ரோ வந்து நமக்கு இங்க 7 8 9 அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. யா தட்ஸ் இட். இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. இனிமே இந்த அதே ரோல இருக்கிறத நம்ம ரிவர்ஸ் பண்ணி விட்டாலே போதும். நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே गाइस, இத நம்ம கோட்ல பார்த்துடலாம். யா ஜஸ்ட் நமக்கு n கிராஸ் n அப்படிங்கிறதால n வந்து மேட்ரிக்ஸ் டாட் சைஸ். நம்ம மேட்ரிக்ஸை மேட்னு எடுத்துக்கலாம். ஓகே, மேட்ரிக்ஸ் டாட் சைஸ். அண்ட் ஃபார் லூப்ல நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் நம்ம இது எதுக்காக, இந்த ஃபார் லூப் எதுக்காக அப்படின்னா டிரான்ஸ்போஸ். ஓகே, டிரான்ஸ்போஸ்க்காக I equal 0, I less than n and I plus plus. நெக்ஸ்ட் j எப்போவா இருந்தால் நம்ம அதை ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் நம்ம j வந்து கிரேட்டர் தென் ஐயை விட பெருசாக இருந்தது அப்படின்னா ஸோ நம்ம I plus 1லேருந்து எடுத்துக்கலாம். I j less than n j plus, பிகாஸ் நம்ம j வந்து ஐயை விட பெருசாக இருந்தால் தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ நம்ம ஃபார் லூப் எப்பயுமே எப்போ ரன் ஆகும்? ஐயை விட கிரேட்டர் தெனா j equal to I plus 1லேருந்து ரன் ஆகும். ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்? ஸ்வாப் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் I ஜேவை நம்ம இது கூட ஸ்வாப் பண்ணுறோம். மேட்ரிக்ஸ் ஆஃப் ஜே ஐ. யா, இந்த ஸ்வாப் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐஜேல இருக்கிறத மேட்ரிக்ஸ் ஆஃப் ஜேஐக்கு போடுற கோட் தான்.